ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், சனிக்கிழமை, அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி. ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். ஆஞ்சநேய பெருமான் சிவபெருமானுடைய அம்சம். எனவே சிவபெருமானையும் இன்றைய நல்ல நாளிலே வணங்கி நன்மைகள் பல பெறுவோம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:51 சூரிய அஸ்தமனம் மாலை 6:23 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:17 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 6:13 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:17 வரை மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள், ஆலோசனை சொல்லாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் மேஷ ராசியினருக்கு இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும். கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். ஆகவே மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு ராமநாமத்தை ஜபித்தபடி இறைவனை வணங்கி ஆஞ்சநேய பெருமானை வணங்கி நலம் காண வேண்டிய நாள் இன்றைய நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. அருமையான நாள் இது. வெற்றிகள் தேடி வருகின்ற நாள் இது. ஆஞ்சநேயனை வணங்குங்கள். மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் நல்லபடியாக முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் தேடி வருகின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆனால் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். மனதிலே சற்று கலக்கம் உண்டாகின்ற நாள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே அதனை தெளிவு செய்வதற்கு ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். கடன் இல்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் அந்த கடனை அடைப்பதற்கான சூழ்நிலைகளை உடனடியாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக மாறுகின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சந்திராட்டம பாதிப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். ராம நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மனக்குழப்பங்கள் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனதிலே தெளிவு உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை படியுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். ஆக இன்றைய நாளிலே கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆஞ்சநேயனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. சுபகாரியங்கள் கைகூடும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பணவரவுகள் உண்டாகின்ற நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே ஆஞ்சநேயனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பணவரவு அதிகரிக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அதற்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அதேபோல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. வெகு நாட்களாக விற்காத நிலங்கள் விற்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும், முன்னேற்றத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயனை வணங்குங்கள், மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிறப்பான நாள் இது. மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் அருமையான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே அந்த அஞ்சனா புத்திரனை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி 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 கிடைக்கின்ற அற்புதமான நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். இன்றைய நாளிலே 12 ராசினருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவரும் அஞ்சனாமூர்த்தி ஆஞ்சநேயனை வழிபட்டு நற்பலன்களை பெறுவோம். வாழ்த்துக்கள். நமசிவாயா. ஜெய் ஸ்ரீராம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய முன்னோர்கள் நிறைய கோவில்களை கட்டி வைத்தார்கள். கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள். ஆலயங்கள் என்பது நம்முடைய மனதுக்கு தெளிவையும் நம்முடைய ஆன்மீக நெறியிலே உயர்வையும் தருகின்ற இடங்கள். ஆலயம் செல்வது சாலவும் நன்று என்று சொல்லி வைத்தார்கள். அனுதினமும் ஆலயம் செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு தினந்தோறும் கோவிலுக்கு செல்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். அப்போதுதான் குழந்தைகள் எதிர்காலத்திலே நல்ல ஒரு சந்ததியாக வளர்வார்கள். இந்த கோவில் வழிபாட்டிலே பல முறைகள் இருக்கின்றது. இந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வருகின்றோம் அல்லவா, பிரதட்சணம். அதை பற்றி தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றினால் என்ன பலன், இவற்றையெல்லாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம்.
தெய்வ வழிபாட்டிலே மிக சுலபமான வழி பிரதட்சணம் செய்வது. விநாயகப் பெருமான் என்ன செய்தார்? உலகை சுற்றி வருவதற்கு முருகன் புறப்பட்டார். ஆனால் விநாயகப் பெருமான் என்ன செய்தார்? தாய் தந்தையை அமர வைத்து அவர்களை சுற்றி வந்து மிக எளிதாக பழத்தை பெற்றுக்கொண்டார். பக்தர்களாகிய நமக்கும் இந்த கலியுகத்திலே மிக எளிதான வழி பிரதட்சிணம் செய்வதாகும். கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றினால் என்ன பலன் கிடைக்கும்? இதனை தெரிந்து கொண்டு நாம் வழிபட்டால் நம்முடைய வழிபாட்டிலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அல்லவா? அதற்காக இன்றைய நாளிலே கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றுவது, அதனால் என்ன பலன் என்பதையெல்லாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். பிரதட்சணத்திலே 2 முறையை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் சொல்கின்றார்கள் அதுபோல் செய்யக்கூடாது என்றும் சொல்கின்றார்கள். இதிலே இருவேறு கருத்துக்கள் நிலவினாலும் ஆனால் ஆலயங்களிலே இதுபோல் சுற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதாவது வலமிருந்து இடமாக சுற்றி வருதல், இடமிருந்து வலமாக சுற்றி வருதல் என்று 2 வகையாக சுற்றுகின்றார்கள். மிகப்பெரிய பண்டிதர்கள் ஒரு சிலர் என்ன சொல்கின்றார்கள்? அது தவறு என்றும் சொல்கின்றார்கள். அவற்றை நாம் பின்னாளிலே தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று மிக முக்கியமாக நாம் பார்க்க இருப்பது பிரகார வலம் பற்றித்தான். ஆகவே அதை தெரிந்து கொள்வோம். ஆலயங்களிலே நாம் பிரதட்சணம் செய்யும் போது நாம் வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும் முன் ஜென்மங்களிலே நாம் செய்த பாவங்களை விலக்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது. கோவிலுக்கு சென்று கருவறையிலே உள்ள கடவுளை வணங்கிய பின் கோவில் பிரகாரத்தை சுற்றி வருவது மரபு. எல்லோரும் 3 முறை கோவில் பிரகாரத்தை சுற்றுகின்றனர். நாமும் 3 முறை சுற்றினால் போதும் என்று நினைத்து சுற்றி வருவது கூடாது. கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றினால் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பலன் இருக்கின்றது. ஆகவே அதனை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம். அதன்படி வலம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வோம். ஒரு முறை கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் இறைவனை அணுகுதல் என்று பெயர் என்று பொருள். 3 முறை வலம் வந்தால் நம்முடைய மனச்சுமையானது தீரும். 5 முறை கோவில் பிரகாரத்தை வலம் வருகின்றோம் என்றால் நம் விருப்பங்கள் நிறைவேறும், அதாவது இஷ்ட சித்தி கிடைக்கும். 7 முறை வலம் வந்தால் நாம் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். நாம் ஏதேனும் ஒன்றை நினைத்து கொண்டு வேண்டுதல் வைத்திருப்போம், அந்த வேண்டுதலானது நிறைவேறும். 9 முறை வலம் வந்தால் சத்துருநாசம், அதாவது நாம் வாழக்கூடாது என்று நினைக்கின்ற எதிரிகள் விலகுவர். 11 முறை வலம் வந்தால் நம்முடைய ஆயுளானது விருத்தியாகும். 13 முறை வலம் வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் சித்தியாகும். 15 முறை வலம் வந்தால் தனப்பிராப்தி உண்டாகும். கையிலே பணம் இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த 15 முறை ஆலய வலம் வந்தால் பணம் வருவதற்கான வழிகள் கிடைக்கும். 17 முறை வலம் வருவதால் தானியம் சேரும், வீட்டிலே இல்லை என்பதே இல்லாமல் போகும். அதேபோல் விவசாயம் செய்பவராக இருந்தால் விவசாயம் செழிக்கும். 19 முறை சுற்றி வந்தால் நம்முடைய உடல் உபாதைகள் ரோகம் நிவர்த்தியாகும். 21 முறை வலம் வந்தால் நம்முடைய கல்வியும் ஞானமும் விருத்தியாகும். 23 முறை சுற்றினால் சுக சௌரியத்துடன் நல்ல வாழ்வு கிடைக்கும். 108 முறை வலம் வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். 208 முறை சுற்றினால் யாகம் செய்த பலன் கிடைக்கும். இதையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே. இந்த கலியுகத்திலே நாம் இறைவனை அணுகுவது என்பது மிக மிக எளிது. மிக எளிதான ஒரு வழியை நமக்கு இறைவன் காட்டியிருக்கின்றார். ஆனால் அதனிலே மனதை செலுத்தாமல் சிந்தை மயக்குகின்ற விஷயங்களிலே நாம் மனதை செலுத்துகின்றோம். இதுதான் கலியுகத்திலே நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து. ஆகவே ஆலயத்துக்கு சென்று வலம் வந்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்கின்ற சூழ்நிலை இருக்கும்போது மிகப்பெரிய யாகங்களும் யஜ்யங்களும் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. நாம ஜபம், இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதும் ஆலயத்துக்கு சென்று வலம் வருவதுமே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். எனவே இனிவரும் காலங்களிலே இதனை தெரிந்து கொண்டோம் அல்லவா? இதனை தெரிந்து கொண்டோம், இதனை செயல்படுத்தி
நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். குறிப்பாக நம்முடைய சந்ததியினருக்கு இதனை சொல்லிக் கொடுப்போம். அடுத்த சந்ததியினருக்கு நாம் இதனை எடுத்துச் சொல்ல வேண்டும், எடுத்துச் செல்ல வேண்டும். அதனை செய்து அவர்களும் தங்களுடைய வாழ்விலே நன்னெறிப்படி வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருவோம். நன்றி, வணக்கம்.